நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 27 ஆண்டுகளுக்கு பிறகு நிறையா நிகழ்வுகளில் இங்கே பங்கெடுத்திருந்தாலும் பேசியிருந்தாலும் இன்றைக்கு அந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் பங்கெடுத்து, ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் குமராபாளையம், இந்த ஊரில் நின்று பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கழக தோழர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில் ஏராளமான தெருமுனை கூட்டங்களில் பேசியிருக்கோம், வீதி நாடகங்களில் நடிச்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நான்லாம் பேச்சாளராக உருவாகிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் தோழர்கள், எனக்கு வழிகாட்டிகளாக இருந்த கேப்டன் அண்ணாதுரை, சாமிநாதன், அதே போல் குமார் போன்ற தோழர்கள், சரவணன் போன்ற தோழர்கள் திராவிடர் கழகத்தில் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் மெகாஃபோனில் பிரச்சார கூட்டம் நடத்துவோம். ஒரு 4 வீதி இருந்துச்சுன்னா அந்த வீதியில் நின்றுட்டு ஒரு 10 தோழர்கள் திராவிடர் கழக கொடியை பிடிச்சிட்டு, அப்போ திராவிடர் கழகம், அந்த மெகாஃபோன்லேயே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த இயக்க பேச்சுகளை பேசி பழகி வளர்ந்த நாங்கள் இன்றைக்கு திரும்பவும் உங்களையெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. இங்கே தோழர் சிற்பிராசன் அவர்கள் மூட நம்பிக்கையை மிக தெளிவாக சொன்னாங்க. இன்னமும் எப்படி நம்ம மக்கள் மத்தியில் சாமிங்கிற பேர்லேயும் மதங்கிற பேர்லேயும் சோசியங்கிற பேர்லேயும் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான்னு. ஆனால் இன்றைக்கு 2024 நடக்குது, கம்ப்யூட்டர் காலங்கிறோம், உள்ளங்கையில் இன்றைக்கு உலகத்தை சுருக்கி கையில் வச்சுருக்கோம். செல்ஃபோனை தட்டினோம்னா எங்கே இருக்கிறவங்ககிட்டையோ நாம் இங்கெல்லாம் பேசுகிறோம். இப்படி வளர்ந்த இன்றைக்கு அறிவியல் யுகத்தில் இருக்கக்கூடிய நாம், ஆனால் இன்றைக்கும் அதே மூட நம்பிக்கையிலிருந்து இம்மி அளவு கூட நபரில். இங்கே படித்த இளைஞர்கள் இருப்பீங்க, அங்கங்கே இருந்து கேட்கக்கூடிய பொதுமக்கள் இருப்பீங்க. இந்த மூட நம்பிக்கையிலேருந்து நம்ம கொஞ்சமாவது விலகி இருக்கிறோமான்னு சிந்திச்சு பார்க்கணும். எத்தனையோ பிரச்சாரங்கள், எத்தனையோ தொலைக்காட்சி விளம்பரங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இந்த மூட நம்பிக்கையிலேருந்து நாம் இன்னும் விலகலை. இன்னொரு 10-15 நாளில் மிகப்பெரிய ஒரு திருவிழா வரப்போகுது. ஆயுத பூஜைன்னு ஒரு திருவிழா, தசரான்னு சொல்லுவான், ஆயுத பூஜைன்னு சொல்லுவான். ஆனால் பெரியார் இயக்கம் தொடர்ச்சியாக நாம் பேசுகிறோம், பகுத்தறிவுக்கும் மனிதனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்குன்னு. பெரியார் தான் சொல்லுவார், பக்தி வந்தால் புத்தி போயிடும், புத்தி வந்தால் பக்தி போயிரும்பார் தலைவர் தந்தை பெரியார். இதை கேட்டால் நிறையா பேருக்கு கோவம் வரும். என்னடா அந்த கருப்பு சட்டைக்காரனுக்கு எப்போ பார்த்தாலும் சாமி இல்லைங்கிறான், மதங்களா இல்லைங்கிறான், நாம் வணங்கக்கூடிய பூஜைகளையும் நாம் பின்பற்றக்கூடிய அந்த விழாக்களையும் கொச்சைப்படுத்துகிறானேன்னு கேட்கக்கூடிய மக்கள் இன்னமும் அதிகமாக இருக்கான். ஆனால் இவ்வளவு அறிவியல் வளர்ந்த காலத்திலையும் நம்ம மக்கள் எப்படி இருக்கான்னா, இன்னும் 20 நாளில் வரக்கூடிய அந்த ஆயுத பூஜையை பற்றி சிந்திச்சு பாருங்கள். இந்த ஆயுத பூஜைங்கிறது எதற்காக கொண்டாடுறோம்னு யாருக்காவது நல்லா தெரியுமா? யாருக்கும் தெரியாது, ஆனால் கொண்டாடுறோம். எதுக்கு கொண்டாடுறோம்னு கேட்டோம்னா நம்மால் சொல்லுவான், அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதத்தை எல்லாம் எடுத்து பூசை போட்டோம்னா நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட அந்த கருவிகளையெல்லாம் எடுத்து பக்தியாக கழுவி பட்டை போட்டு பூசை போட்டோம்னா தொழில் விருத்தியாகும்பா, மகிழ்ச்சி. இன்றைக்கு நமக்கு சரோஜா மைக் செட்டுக்காரு, நாங்கள் தெருமுனை கூட்டம் பேசின காலத்துலேருந்து இந்த அண்ணன் தான் போட்டுட்ருக்கிறாரு. அப்படி ஆனால் அவரும் ஆயுத பூஜை போடுறாரு, இந்த மைக் செட்டுக்காரரும் ஆயுத பூஜை போடுறாரு. இன்றைக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு இந்த பாக்ஸை, இந்த ஆரண மைக்கை, ஆரணை, ஆம்பிள் பேரை, இருக்கக்கூடிய டியூப் லைட்டை, ஃபோக்கஸ் லைட்டை எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பக்கமாக வாழை மரத்தையெல்லாம் கட்டி வச்சு பவ்யமாக பூசை போடுவார். அவர் ஆயுத பூஜை போடுறார், மகிழ்ச்சி. எதுக்குன்னா அவருடைய தொழில் வளர்ச்சி ஆகணும். இந்த வருஷம் 10 பாக்ஸ் இருக்கிறது, அடுத்த வருஷம் 20 பாக்ஸாக போகணும். இந்த வருஷம் ஒரு 50 ஆரன் இருக்கிறது, அடுத்த வருஷம் 100 ஆரனாக போகணும். இந்த வருஷம் ஒரு 100 டியூப் லைட் இருக்கிறது, அடுத்த வருஷம் 500 டியூப் லைட்டாக போகணும். அவருடைய தொழிலை வளர்ச்சி பண்ணணும், அதுக்காக ஆயுத பூசை போடுறாரு. பரவாயில்ல. இன்றைக்கு விசைத்தறி கூட இருக்குது, நம்மெல்லாம் பவர்லூம் தறி ஓட்டுறோம். அந்த பவர்லூம் தறி கூடத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் ஆயுத பூஜை போடுறோம். எதுக்கு போடுறோம்னா உற்பத்தி நல்லா வரணும், தறி ரிப்பேரே ஆகக்கூடாது, நாடாக எகிரி போய் எவன் மண்டையும் உடையக்கூடாது, செவுத்தில் அடிக்கக்கூடாது, தறி ரிப்பேர் ஆகாமல் நல்லா ஓடணும். ஆனால் மேஸ்திரியும் வச்சுருப்போம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா தறியும் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி ஆயில் அடித்து வாழை மரம் கட்டி சுண்டல் பொறி பூ எல்லாம் வச்சு ஆயுத பூசை போடுறோம். ஆனால் நம்ம தொழில் வளர்ந்துருக்கா? விசைத்தறி தொழில் வளர்ந்துருக்கா? வாரத்தில் இன்றைக்கும் 3 நாளைக்கு வேலை இல்லாமல் சும்மா இருக்கும். இதே குமராபாளையம், பள்ளிப்பாளையம், மற்ற பகுதிகளில் இந்த நிலை இருக்கா இல்லையா? அப்போ நாம் போட்ட ஆயுத பூஜைக்கு என்ன பயன்? எங்கேயாவது தறி ரிப்பேர் ஆகாமல் இருக்கா? மேஸ்திரி எங்கேயாவது இல்லாமல் இருக்காரா? ஒரு தறிப்பட்டையிலையாவது? எல்லாமே இருக்குது. ஆனால் காலமாக நம்மளை செய்ய வச்சுட்டான்.
இந்த ஆயுத பூசைங்கிறது அன்றைக்கி லீவ் விட்டுட்டு பண்ணணும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவன் என்ன அவன் ஆயுத பூசை கூட போடலையே, இவன் மோசமான ஆளாக இருப்பானோ, இல்லை ஊரில் மரியாதை இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக ஆயுத பூசை போடுறான். அவன் பவர்லூம் தெரிக்காரன், இந்த வருஷம் 10 தெரியா இருக்கிறது அடுத்த வருஷம் 20 தெரியா போகணுங்கிறதுக்காக ஆயுத பூஜை போடுறான். லேத்து ஃபேக்ட்ரியில் இருக்கிறவர் அதே போல் இந்த வருஷம் 1 லேத்தாக இருக்கிறது, அந்த லேத்து மிஷினு அடுத்த வருஷம் 2 லேத்தாக போகணும், ஒரு 10 லேத்தாக ஆகணும். தொழில் வளர்ச்சி இதெல்லாம் நம்ம பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் அருமை நண்பர்களே, ஏன் இந்த அறிவுக்கு சம்பந்தமில்லாத இந்த பண்டிகையை கொண்டாடுறோம்னா, இன்றைக்கு ஆயுத பூஜைங்கிறது எங்கே கொண்டாடுறான்னா, இங்கே கட்டண கழிப்பிடம் இருக்கா பஸ் ஸ்டாண்டில், குமராபாளையத்தில் நிறையா இருக்கும், ஆத்தோரத்துலாம். அந்த கட்டண கழிப்பிடத்தில் ஆயுத பூஜை போடுறான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மைக் செட்டுக்காரர் போட்டார், ஒரு லேத் ஃபேக்ட்ரிக்காரர் போட்டார், ஒரு சைக்கிள் கடைக்காரர் போட்டார், ஒரு மல்லிகை கடைக்காரர் போட்டார், எல்லாம் போட்டான். அவன்லாம் தொழில் வளர்ச்சி. இன்றைக்கி கக்குசில் நம்மால் ஆயுத பூஜை போடுறானா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள், சொல்லுங்கள் நண்பர்களை. எங்கள் தோழர்களை விட்டுருங்க, பொதுமக்கள் இருக்கிறீங்க, கக்குசில் ஆயுத பூஜை போடுறானா இல்லையா? அங்கே எதுக்கு ஆயுத பூஜை? அப்போ என்ன நோக்கம்? தொழில் வளர்ச்சி ஆகணும். அப்போ அவனுக்கு தொழில் வளர்ச்சி ஆகணும்னா என்ன பண்ணணும்? குமராபாளையத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் வயிற்றால போகணும், அவன் அத்தனை பேரும் நம்ம கக்குசிலேயே குந்தணும், நம்மளே பணக்காரனாக போகணும். இப்படிங்கிற மூட நம்பிக்கை இது படித்த படிக்காத பாமரத்தனமாக இருக்கிறவங்க பண்ணுறது. படித்த அறிவாளி இருக்கான் நம்மால், மெத்த படித்தவன், எம்பிபிஎஸ் படித்தவன், எம்டி படித்தவன், எம்எஸ் முடித்தவன்லாம் இன்றைக்கு மருத்துவமனையில் ஆயுத பூஜை போட்டுட்ருக்கான். தனியார் மருத்துவமனையை விட்டுருங்க, அந்த டெதஸ்கோப்பெல்லாம் எடுத்து வச்சு, சிரஞ்சியை எடுத்து வச்சு, மெடிசனை எடுத்து வச்சு, நம்மால் நர்சம்மாலாம் ஒரு பக்கம், டாக்டர்லாம் ஒரு பக்கம் கோட்டை போட்டுவிட்டு, அந்த டெதஸ்கோப்பை போட்டுவிட்டு, அதுக்கும் எல்லாம் பூசை போட்டு வாழை மரம் கட்டி நம்மால் அதுக்கு ஆயுத பூசை போட்டுருக்கான். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போடுறான், அவன் அவனுடைய விஷயம். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கி ஆயுத பூசை போடுறான். அரசு மருத்துவமனைகளில் ஆயுத பூஜை போடுறான்னா என்ன காரணம்? இப்போ 10 தெரியா இருந்தது 20 தெரியா போகணும். அப்போ மருத்துவமனையில் ஆயுத பூசை போடுறான்னா, இன்றைக்கி குமராபாளையத்தில் நோயாளி கம்மியாக இருக்கான், எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, அடுத்த வருஷம் எல்லாருக்கும் கால்ரா வரணும், சிக்கன் குனியா வரணும், இல்லைன்னா இந்த இப்போ வந்துச்சு பாருங்கள் கொரோனா நோய் வரணும், எல்லாம் என் ஆஸ்பத்திரிக்கே வரணும், நானே ஊசி போடணும், நானே பணக்காரனாக போகணுங்கிற எண்ணத்தில் போகிறோம். அப்போ அறிவுங்கிறது எங்கே போச்சு? படிப்புக்கும் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் சம்மந்தம் இருக்கா? இதுதான் பெரியார் சொன்னார், பக்தி வந்தால் புக்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும்னார். இப்போ இதோட விட்டானா நம்மால் இன்னும் நிறையா மெடிக்கல் ஷாப், பஸ்ஸு, இப்படி பல இடங்களில் போடுறான். இதெல்லாம் கூட நமக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அரசியல் சட்டம் சொல்லுது, ஜீவோ சொல்லுது, அரசு அலுவலகங்களில் ஆயுத பூஜையோ மத சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களும் நடக்கக்கூடாதுன்னு அரசு ஆணைகள் இருக்குது. ஒவ்வொரு அரசும் தன்னுடைய பதவி காலத்தில் ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணுற அரசு ஆணையை வெளியிடுறாங்க, இப்படி மத சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நம்மால் அரசு அலுவலகங்களில், நகராட்சி அலுவலகங்களில் போடுறான், விஓஓ ஆஃபீஸில் போடுறான், மாநகராட்சி அலுவலகங்களில் போடுறான், எல்லா இடத்துலையும் கடவுள் படத்தை வச்சு ஆயுத பூசை போடுறான். இது பரவாயில்ல, இது கூட ஏதோ ஏற்றுக்கலாம். இங்கே நம்மால் போலீஸ் ஸ்டேஷனில் ஆயுத பூஜை போடுறான். காவல் நிலையத்தில் எதுக்கு அருமை நண்பர்களை பூசை, ஆயுத பூசை எதுக்கு? இப்போ இவ்வளோ தூரம் சொன்னால் தொழில் வளர்ச்சி ஆகணும்னு. ஆயுத பூசை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் நம்ம தலைவர் ஐயா தான் சொல்லுவார், எல்லா பக்கமும் சுற்றறிக்கை கொடுங்க, அரசினுடைய ஆணையை சுட்டி காட்டி பெரியார் இயக்கம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்துதுன்னு சொல்லி எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் ஆணையை கொடுங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் ஆயுத பூசை போடுறான். காவல் நிலையத்தில் எதுக்கு ஆயுத பூஜை? நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எல்லாம் ஒரு பக்கம், எஸ்எஸ்ஐ எல்லாம் ஒரு பக்கம், ஏட்டையெல்லாம் ஒரு பக்கம், அங்கே இருக்கக்கூடிய லத்தியெல்லாம் கழுவி தொலைச்சி, துருப்பிடிச்சி போயிருக்கிற துப்பாக்கியெல்லாம் எடுத்து கழுவி பட்டை போட்டு பப்பையுமாக துண்டை கட்டிட்டு நம்ம ஆள் நிற்பார், வாழை மரத்தையெல்லாம் கலர் பேப்பர்லாம் கட்டி வச்சுக்கிட்டு. இப்போ காவல் நிலையத்தில் எதுக்கு ஆயுத பூஜை? தொழில் விருத்தி ஆகணும்ல. இப்போ இந்த வருஷம் இந்த லட்டி 2 பேர்த்து மண்டையை தான் உடைச்சிது, அடுத்த வருஷம் ஒரு 10 பேர்த்து மண்டையாவது உடைக்கணும். இந்த துப்பாக்கி இந்த வருஷம் 2 பேர்த்தை தான் என்கவுண்டர் பண்ணுச்சு, அடுத்த வருஷம் ஒரு 10 பேர்த்தையாவது என்கவுண்டர் பண்ணணும். இதுதான் அறிவியல் வளர்ச்சியா? காவல் நிலையத்தில் ஆயுத பூசை போடுறான். இதை விட கொடுமை என்னன்னா, காவல் நிலையத்தில் அதுக்கும் மாமூல் வசூல் பண்ணிடுறான். பொறிக்கடைக்காரனை கூப்பிட்டு எப்பா ஒரு 10 மூட்டை பொறி அனுப்பிடு, பழக்கடைக்காரனை கூப்பிட்டு இருக்கிற பழத்துலையெல்லாம் ஒரு 5-5 கிலோ அனுப்பிடு,
நம்மால் காவல் நிலையத்தில் ஆயுத பூஜை போடுறான். இதை தான் பெரியார் இயக்கம் காலம் காலமாக இன்று வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். அறிவு கொண்டு சிந்திச்சு பாருங்கன்னு. இது ஒரு பக்கம் மூட நம்பிக்கையை வளர்த்தக்கூடிய வகையில் இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கும் நம்மால் கேட்குறான், பெரியார் இயக்கம் இந்த மண்ணிற்கு என்ன செய்தது, பெரியார் என்ன செய்தார்? இன்றைக்கு தமிழ் கம்பெனிகள் கேட்குறான், வேற ஆள்லாம் கேட்குறான். சுயமரியாதை இயக்கங்கிறீங்க, சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் என்ன செஞ்சிச்சுங்கிறான். அருமை தமிழர்களை, ஒரு தெருவில் நாய் போகலாம், பன்றி போகலாம், ஆடு போகலாம், சக மனிதன் போக முடியாது. இப்படி இருந்த இந்த நிலையை மாற்றியது சுயமரியாதை இயக்கம், தலைவர் தந்தை பெரியார். எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் இளைஞர்கள் வரலாறை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 100 வருஷம் 120 வருஷத்துக்கு முன்னே பெரியவங்களுக்கு தெரியும், 80 வருஷத்துக்கு முன்னே இருந்த பெரியவங்களுக்கு தெரியும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம் என்னான்னு. ஒரு காலத்தில் நம்மால் இங்கே பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பான், பெரிய மிட்டாம ராசா இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு வைப்பான், மைய தேடி ஓடக்கூடிய நிலையில் இருந்துச்சு. ஆனால் இந்த நிலையை மாற்றினது யார்? சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம்தான் தாழ்ந்து கிடந்த தமிழர்களை தட்டி எழுப்பி மனிதர்களாக தலைநிமிர வைத்தது தலைவர் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம். இந்த இயக்கம்தான் இந்த மண்ணில் கல்விக்காக, சாதி ஒழிப்பிற்காக பல போராட்டங்களை நிகழ்த்தியிருக்கிறது. இந்த மண்ணில் ஏராளமான இயக்கங்கள் துவங்கி இருக்கின்றன, பல்வேறு சாதி கட்சிகள் துவங்கி இருக்கின்றன. சுதந்திர போராட்டத்திற்காக காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் 1885 துவங்கப்பட்டது. அதுக்கு பேரே காங்கிரஸ் இல்லை, கான்ஃபரன்ஸ். அடிக்கடி கூடி பேசுவான், இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடு, இந்தியர்களுக்கான உரிமையை கொடுன்னு பெரிய தலைவர்கள்லாம் கூடி பேசுவான். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் கான்ஃபரன்ஸ். அதை அப்படியே நாளடைவில் காங்கிரஸாக மாறிச்சு. அதற்கு பிறகு இந்த மண்ணிலே 1925 3 மிக முக்கியமான இயக்கங்கள் துவங்கப்பட்டது. ஒன்று கம்யூனிச இயக்கம். தொழிலாளி முதலாளி என்ற பேதமில்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், வர்க்க பேதமில்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று 1925 இந்தியாவிலே கம்யூனிச இயக்கம் துவங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இன்னொரு இயக்கம் துவங்கப்பட்டது, RSS என்ற மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கம். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்று அழைக்கப்படக்கூடிய RSS என்ற அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே நகரில் சித்பவன் பார்ப்பனர்களால் துவங்கப்பட்டது. மூஞ்சே, ஹெட்கேவர், கோல்வார்க்கர் போன்ற பார்ப்பனிய தலைவர்களால் உருவாக்கப்பட்டது RSS இயக்கம். RSSனுடைய சித்தாந்தம் என்பது இந்த மண்ணில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே இருக்க வேணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற அப்படியே இருக்கணும். ஒரு தெருவில் ஒருத்தர் நடக்கக்கூடாதுன்னா அந்த கட்டுப்பாடு வர்ணாசனத்தின் பேரிலும் இந்து மதத்தின் பேரிலும் சாதியத்தின் பேரிலும் அப்படியே நிலைப்பட்டு இருக்க வேணும். பெண்கள் படிக்கக்கூடாது, பார்ப்பனர்களை தவிர, உயர் சாதிக்காரர்களை தவிர வேறு யாரும் படிக்கக்கூடாது என்கிற வர்ணாசிரம தர்மத்தை, இந்து தர்மத்தை தூக்கி நிறுத்துவதற்காக, பார்ப்பனிய மேலாதிக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் RSS இயக்கம். அதற்கு நேர் எதிர் தத்துவமாக இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம் தலைவர் தந்தை பெரியாரால் இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் இருக்கக்கூடாது, பார்ப்பான் பறையன் என்ற பேதம் இருக்கக்கூடாது, அனைவரும் சமம், அனைவருக்கும் கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு கூட யாருக்கும் தடை இருக்கக்கூடாது, எல்லா சமுதாய மக்களும் அவன் விருப்பப்பட்ட கோயிலுக்குள்ளே போய் அவனுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடலாம், அதுக்கு கூட தடையாக இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கும் சாதியின் பேரால், மதத்தின் பேரால் எது தடையாக இருந்தாலும் சரி, பெரியார் தான் சொல்லுவார். நிறையா கூட்டங்களில் பேசுகிறப்ப சொல்லுவார், நான் சொல்கிறத அப்படியே நம்பாதீங்க, நான் சாக போகிற கிழமை, நான் சாகிறத பற்றி கவலைப்படல, ஆனால் நான் சொல்கிறத அப்படியே நம்பாதீங்க, உங்கள் அறிவு கொண்டு சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எந்திரிச்சு போகிறப்ப உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா உங்கள் பின்னால் ஒட்டி இருக்க தூசை தட்டி விட்டு போகிற மாதிரி தட்டி விட்டு போங்கம்பார். அந்த தலைவர் தான் அருமை தமிழர்களே, இந்த தமிழ் இனம், திராவிட இன மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மக்களைப் போல மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதை உள்ள மக்களாக இந்த மக்களை மாற்ற வேண்டும், சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்,
படிப்பறிவுள்ள மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக 1925 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ஆனால் பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கு முன்பே தலைவர் தந்தை பெரியாருடைய நோக்கமெல்லாம் சாதி ஒழிப்பு மட்டுமே. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து தான் ஏதோ சாதி ஒழிப்பை முன்னெடுத்தார்னு இல்லை. தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் 1916 நீதி கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அதுதான் முதல்ல பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ரிசர்வேஷன்லாம் சொல்கிறோம் பாருங்க, இடஒதுக்கீடு, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நீதி கட்சி ஆட்சியில் தான் நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படி நீதி கட்சியில் இருக்கிற பொழுதும் சரி, தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சியில் அப்போ இணையில 25க்கு பிறகுதான் இணைகிறாரு. அதுவரையும் அவர் பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய தாக்கத்தில் இருக்கிறார். பெரியாருக்கு பேரே பெரியார் அல்ல, ராமசாமி, ஈவே ராமசாமி. அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர் கிடையாது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் இல்லை, மிகப்பெரிய செல்வ சீமானாக பிறந்தவர். அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் காந்தியின் மீது இருந்த பற்றின் காரணத்தால் தான் வகுத்த 29 பதவிகளை உதறி தள்ளிவிட்டு காங்கிரஸில் இணைகிறார். காங்கிரஸில் இணைந்து அவர் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரி இல்லை, 4 மாகாணத்திற்கு தலைவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற 4 மாகாணத்திற்கு தலைவர் பொதுச் செயலாளராக இருக்கிற பொழுது பெரியாருடைய நோக்கம் என்பது சுயமரியாதை இயக்கத்தை துவக்குவதற்கு முன்பே கூட சாதி ஒழிப்பு ஒன்றே, இந்த மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய உயர்ந்த நோக்கமாக இருந்தது. அதற்காகத்தான் அருமை தமிழர்களை காங்கிரஸில் இருக்கிற பொழுதே கூட 1923-24 வைக்கம்ங்கிற ஒரு சின்ன கிராமம் கேரளாவில், அங்கே பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் கூட ஒரு தெருவுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஈழவர், புலாளர்னு சொல்லக்கூடிய 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள். வைக்கம்ங்கிற அந்த மகாதேவன் கோயில் சின்ன கிராமம், ஆனால் பெரிய கோயில். அது அத்தனையும் அக்ரகார தெருவுகள் நிறைந்த கோயில் பகுதி. அந்த அக்ரகார தெருவை கடந்து தான் உள்ளே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுக்கு, நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டுமா இருந்தாலும் சரி, ஒரு தாலுக்கா ஆஃபீஸுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, மற்ற அரசு அலுவலகங்களுக்கு எதுக்கு செல்லுவதாக இருந்தாலும் அந்த அக்ரகார தெருவை தாண்டி தான் போகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதவன் என்ற ஒரு வழக்கறிஞர், படித்து பட்டம் பெற்ற ஒரு வழக்கறிஞர், வழக்குக்காக நீதிமன்றம் போகிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய நம்பூதிரி பார்ப்பனர்கள், நீ ஈழவ சமுதாயத்தை சார்ந்தவன், இந்த தெருவழியாக நடக்கக்கூடாது, இந்த தெருவில் ஆடு போகலாம், பன்றி போகலாம், மாடு போகலாம், ஆனால் சக மனிதன் போகக்கூடாது என்று அந்த சமுதாயத்தை சார்ந்த படித்த இளைஞரை தடுக்கிறார்கள். அவரை மட்டும் இல்லை, நிறையா பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்த தலைவர்கள், ஜார்ஜ் ஜோசப், குருநாராயணன் போன்ற தலைவர்கள்லாம் அந்த சாதிய கொடுமையை எதிர்த்து போராடுகிறார்கள். போராடுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானம் சுதந்திரத்திற்கு முன்பு 23-24 அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறது. உடனே அங்கிருந்து கடிதம் எழுதுகிறார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். தென்னாட்டில் சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக ஈவே ராமசாமி அவர்களை, நீங்கள் ஏராளமான முன்னெடுப்புகளை, போராட்டங்களை செய்கிறீர்கள், ஆனால் நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் சாதிய கொடுமை தலைவிரித்தாடுகிறது, சக மனிதன் ஒரு தெருவிலே நடக்க முடியாத சூழல் இருக்கிறது என்று கடிதம் எழுதுகிற பொழுது பெரியார் அவர்கள் தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட இருந்த நிலையிலும் கூட அந்த போராட்டத்தில் போய் பங்கெடுக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் போய் பங்கெடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. பெரியார் மட்டுமே பங்கெடுக்கவில்லை, அருமை தமிழர்களே. தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் பெண் அடிமை ஒழிய வேண்டும் என்று பேசிய தலைவர் இல்லை. அந்த போராட்ட களத்தில் தலைவர் தந்தை பெரியாருடைய துணைவியார் நாகாம்பாளும் கண்ணாம்பாளும் ஈவே ராமசாமி அவர்களை, பெரியாரை கைது செய்து சிறையில் அடைக்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானம். போராட்டம் நிற்கிறது. இந்த போராட்டம் மீண்டும் எழுச்சி பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மணியம்மையாரும் கண்ணாம்பாலும் போய் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறது. இந்தியாவிலே முதல் மனித உரிமை போர் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அது சாதி ஒழிப்பிற்காக தலைவர் தந்தை பெரியார் நிகழ்த்திய வைக்கம் போராட்டம்.
இதுதான் பெரியார் அவர்கள் நிகழ்த்திய போராட்டங்கள், மிகப்பெரிய போராட்டம். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பாட புத்தகங்களில் வருது வைக்கம் வீரர் பெரியார் என்று. ஆனால் இங்கே பேசுகிறான் பெரியார் என்ன செஞ்சார்னு. இன்றைக்கும் அருமை தமிழர்களை சுயமரியாதை இயக்கம் தோன்றியிருக்காவிட்டால் இன்றைக்கும் ஒரு ஆய்வு சொல்கிறான், இவ்வளோ உழைச்சிருக்கோம், திராவிட ஆட்சி நடக்குது, தொடர்ந்து 50-60 ஆண்டு காலம் பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞர் கருணாநிதியிலிருந்து எம்ஜிஆரிலிருந்து தொடர்ச்சியாக திராவிட ஆட்சி நடக்குது. தொடர்ந்து பல்வேறு வடிவங்களிலே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் நாம் உயர்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் இன்றைக்கும் அருமை தமிழர்களை ஆர்எஸ்எஸ் என்ற போர்வையிலும் பிஜேபி என்ற பேர்வையிலும் இந்து முன்னணி என்ற போர்வையிலும் தொடர்ந்து இந்த சமுதாயத்தை சனாதன கோட்பாடின் கீழ் வைத்திருக்க வேண்டும், வர்ணாசிரம தர்மத்தின் கீழ் வைத்திருக்க வேண்டும். இவெல்லாம் படித்து எப்படி பெரிய நிலைக்கு வந்துட்டான், இவெல்லாம் திரும்பவும் பழைய நிலைக்கே போகணுங்கிறதுக்காக இன்றைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற பிஜேபிங்கிற அமைப்புகள் தொடர்ந்து நம்முடைய படிப்பை தடை பண்ணுவதற்காக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வச்சிட்ருக்கான். இன்றைக்கு விஸ்வகர்மா யோஜனான்ட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தான். அது ஓராண்டு நிறைவாயிருச்சு. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் செருப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ போடுறான். அப்போ ஃபோட்டோ போடுறாரு. அப்போ அந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டம் என்னன்னா, உங்களுக்கெல்லாம் படிப்பு இல்லையா, கவலைப்படாதீங்க, பேங்க்கில் லோன் தரோம், நீ எந்த குலத்தொழிலை வச்சுருக்க, ஒரு தச்சரா, உனக்கு மர வேலை தெரியுமா, நீ படிப்பு வந்தாலும் சரி படிப்பு வராட்டியும் சரி, அந்த குலத்தொழிலை நீ செய்ய 5 லட்சமோ 10 லட்சமோ லோன் தரோம். ஒரு செருப்பு தைக்கிறவருடைய மகனா நீ லோனை வாங்கி முன்னையெல்லாம் கையில் தைச்சிட்ருப்ப, இப்போ மிஷின் வந்துருச்சு, ஆனால் தொழில் அதே தான், சாதி அதே தான். 1931, 32, 33, 34 அதே போல் 51, 53, 54 மூதாரிஞர் என்று சொல்லப்பட்ட ராஜாஜி குலக்கல்வி திட்டம்னு கொண்டு வந்தார். தொழில் கல்வின்னு அவர் பேர் வச்சார். நம்முடைய தலைவர் பெரியார் தான் அது தொழில் கல்வி இல்லைடா, அது ஒரு குலத்திற்கு ஒரு நீதி சொல்லக்கூடிய மனுநீதியினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய குலக்கல்வி திட்டம், குலத்தொழிலை புதுப்பிக்கிற திட்டம் அப்படின்னு பெரியார் சொன்னார். அதே அந்த குலக்கல்வி தான் இவன் கொஞ்சம் மாடலாக்கி விஸ்வகர்மா யோஜனான்னு கொண்டு வந்திருக்கான். அப்போ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் இருக்கக்கூடிய அந்த தத்துவம், நேர் எதிரான தத்துவங்கள் இப்படி தான் செயல்பட்டு இருக்கான். அன்றைக்கும் அருமை தமிழர்களை இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இந்த மண்ணில் எதிர்த்தவர்கள் யாரும் இல்லை. எத்தனையோ பக்திமான் இருந்தான், சங்கராச்சாரி இருந்தான், பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்களாக இருந்தான். யாருமே ஏண்டா என்னுடைய மக்கள் படிக்கிறத தடுக்கிற இந்த திட்டம் இந்த மக்களுக்கு எதிரானது, எங்களுடைய உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானதுன்னு யாரும் போர்க்குரல் எழுப்பல. கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் தான், கடவுளை மற மனிதனை நினை என்று சொன்ன பெரியார் தான் ஏண்டா எங்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு கேட்டார். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குலத்தொழில் இருக்குன்னா உனக்கு என்ன குலத்தொழில்னு கேட்டார். உனக்கு என்ன மந்திரம் ஓதுறது தானே, கோயிலில் மணி அடிக்கிறது தானே, நீ அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே, நீ மட்டும் ஏன் முழு நேரம் படிக்கணும், எங்கால ஒரு நெசுவு நெய்கிறவன் பாதி நேரம் படிக்கணும், பாதி நேரம் நெசுவு நெய்யணும், விவசாயம் செய்யக்கூடியவனுடைய மகன் பாதி நேரம் விவசாயம் செய்யணும், பாதி நேரம் படிக்கணும், 9லிருந்து 12 மணி வரையும் படிக்கணும், அதுக்கு மேலே அவனுடைய அப்பந்தொழிலை செய்யணுங்கிற அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து போராடிய தலைவர் தந்தை பெரியார். சாதாரண போராட்டமெல்லாம் அறிவிக்கலைங்க. அதற்கு பிறகுதான் அந்த குலக்கல்வி திட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது. தேசிய கொடியை கோமணமாக கட்டிட்டு போவனார். தமிழ்நாட்டில் ஒரு அகரகாரம் கூட இருக்காதுன்னாரு. கருப்பு சட்டை தோழர்களை தீப்பந்தத்தையும் மண்ணெண்ணெய் கேனையும் தயாராக வச்சுக்கிங்க, இந்த குலக்கல்வி திட்டம் வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒரு அகரகாரம் கூட இருக்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்ததனுடைய விளைவு அருமை தமிழர்களை அந்த குலக்கல்வி திட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது. ராஜாஜி 6000 பள்ளிகளுக்கு மேலே மூடினார். கல்வி கண் தந்த பச்சை தமிழர் காமராசர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். 14,000 பள்ளிக்கு மேலே குக்கிராமங்கள் தோறும் திறந்தார். இப்படி அன்றைக்கு பெரியார் இயக்கம்தான், சுயமரியாதை இயக்கம்தான், திராவிடர் கழகம்தான் போராடி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. அதனுடைய தாக்கத்தால் தான் அருமை தமிழர்களை முதல் தலைமுறையாக, 2ஆம் தலைமுறையாக இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள்லாம்
இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, ஐஎஃப்எஸ் ஆக, மருத்துவர்களாக, வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக, பொறியாளர்களாக இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய வீரியம், போராட்டம், பெரியார் உழைத்த உழைப்பு. இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் பெரியார் மட்டும்தான் உழைச்சாரா? பெரியாருக்கு முன்னே யாரும் படிக்கலையா? கம்பன் படிக்கலையா? வள்ளுவன் படிக்கலையா? ஔவையார் படிக்கலையா? அவங்க படிக்கலையா? அதுக்கப்புறம் ஏன்டா படிக்கல? ஏன் அந்த வாத்தியாருங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஏன் படிக்கல? அங்கே தான் வந்துச்சு வர்ணாசிரமம் தர்மம் வந்துச்சு, சனாதன தர்மம் வந்துச்சு, பார்ப்பனிய தர்மம் வந்துச்சு. படித்தவன்லாம் நீ படிக்கக்கூடாது, சூத்திரன் படித்தால் நாக்கை அறுத்தறிய வேணும்னா, சூத்திரன் வேதம் ஓதுவதை காதில் கேட்டால் இஜத்தை காய்ச்சி ஊத்துனா. ஆனால் ஒரு 200-300 ஆண்டு காலத்துக்கு பிறகு என்னுடைய மக்கள் படிக்க வேண்டும் என்று போராடிய தலைவன் தந்தை பெரியார், சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு பல்வேறு வடிவங்களை இன்றைக்கு நாம் உயர்ந்து நிற்கிறோம். அருமை தமிழர்களை, ஏராளமான செய்திகளை நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்ற இருப்பதால், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய சாதியங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மதவாதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மனிதநேயமுள்ள மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், திராவிட இன உணர்வுள்ள இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ் இன உணர்வுள்ள இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அருமை தமிழர்களை, இந்த மண்ணிற்கும் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் தேவை தத்துவ தலைவர் தந்தை பெரியாருடைய தத்துவம். அந்த தத்துவத்தை நோக்கி வாருங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய தத்துவத்தை நோக்கி வாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.